ஹென்றி, என்ன? டைனமைட்டை கொண்டு வா. அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி, இரு, கொண்டு வரேன். தண்ணி இருக்கா? இருக்கு. இன்னும் எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கு? 20 இருக்கு. அதில் பாதி கீழே கொண்டு வாயினா. இந்தாங்க உங்களோடது. ஓகே சீஃப், இப்போ எல்லாம் கிளியரா இருக்கு. Chaque jour que Dieu fait, je descends en enfer. Y aller avec peine, peine jamais sans faire. C'est ce que me disait mon père et mon grand-père, et c'est ce que je dis à mon fils, à mon frère. Encore juste un effort, nous atteindrons la nuit. Ce qui a jamais d'or, nous lui redonnerons vie. ஃபயர் டேம்! அந்த கேஸ் பாக்கெட் இன்னும் பெருசா இருக்கும்னு தோணுது. இப்போ என்ன பண்றது? நான் கூப்பிட்டேன்னு போய் அவரை வர சொல்ல. ஏய், அது அவர் தான். ஆனால் அவர் கண்ணை பார்க்காத. அவர் தான் பென்னிட்டன். ஒரு வகையில் கடவுள்னு சொல்லுவாங்க. எங்க? என்னோட இடத்துல தான் இருக்கு. டனலுக்கு கீழே 10 மீட்டர்ல. யாரும் இங்க இருக்காதீங்க. அந்த கேஸை வெடி வச்சு தான் தகர்த்தாகணும். நான் சொல்றத கேளு. நீ இந்த குகையை காப்பாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு நான் துணையா இருப்பேன். ஜாகிரதையா பார்த்துக்கோ.
ஓடுங்க, யாரும் இங்க இருக்காதீங்க. அமீர் 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 கீழே வா, சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன். அட சீக்கிரம். வா வா சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் ஏறு. எடுங்க வண்டி எடுங்க சீக்கிரம். மூச்சு வாங்குதுப்பா. அமீர், இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கியா? இல்லை, நீ பண்ணிருக்கியா? பண்ணதில்லை. ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ மட்டும் இதில் பாஸ் ஆகிட்டேன்னா கல் எடுக்கிறதுக்காக உன்னை ஃப்ரான்ஸுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கல்லா? ஆ கரியா? ஆ அதான், சம்பளம் கூட நல்லா தருவாங்க. அதுக்கு நம்ம இன்னைக்கு பின்னிட்டா போதும். நீ எப்போதுமே என்கிட்ட வந்து இதான் சொல்ற, ஆனா அங்க போய் பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னையா இரும்புற, ஏதாவது நோய் வந்துருச்சா? வாங்க வாங்க, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் லைன்ல வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து நில்லுங்கப்பா. இதான்ப்பா அந்த இடம், வந்தாச்சு. சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம். அட வேகமா வா. கிரியா வரேன். என் பின்னாடியே வா. வாங்க வாங்க, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களை என்ன பண்ணுறது? சரி, உங்களில் இப்போ சிலர் செலக்ட் ஆனாங்கல்ல, அவங்களுக்கு வேலையும் அக்கமடேஷனும் கிடைக்கும். அங்கே சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கலாம். لما نعود للهضرة الناس اللي غادي نختاروا هنا غيكون عندهم الخدمة والسكنة ويقدروا يصيفطوا الفلوس للعائلات ديالهم. உங்களுக்குன்னு பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுப்போம். அது கூடவே நீங்கள் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு 44 ஃப்ராங்க்ஸ் கிடைக்கும். غنحلوا لكم الحساب في البنك وغيجيكم 44 فرانك في النهار. சுரங்க வேலை கொஞ்சம் கஷ்டமானது தான், ஆனால் அங்கே வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் 18 மாதம் கான்ட்ராக்ட் போடணும். الخدمة صعيبة ولكن عام ونص ديال الخدمة مضمونة. இப்போ உங்கள் சட்டையெல்லாம் அவருங்க. دابا حيدوا حوايجكم. இது சிகப்பு முத்திரை, இது இருக்கிறவங்க இங்கே இருக்கணும். இது பச்சை முத்திரை, இது இருக்கிறவங்க ட்ரக்ல இருங்க. الحمرين غتبقاو هنا والخضرين غادي يطلعوا في الكار. தெம்பா தான் இருக்க. கழபோல்டு கிளம்ப. ஒல்லியா இருக்க. சின்ன பையன் பரவாயில்ல. யார் அவன் மலை மாதிரி இருக்கான்? நம்மால் தான் சார். என்னடா உடம்பு சரியில்லையா? இல்லையே. அப்படின்னா வேண்டாம். ஹலோ சார். என்னப்பா எங்க மொழி பேசுற? எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க சார். ஓ அம்மாவை பற்றியா நான் இப்போ கேட்டா? நீ தேவையில்ல, இங்கேருந்து கிளம்பு. நீ ஓகே, எனக்கு கூட சொல்லுங்க நீ ஓகே, நீயும் செலக்டட். சார். ப்ளீஸ் சார், எனக்கு இந்த வேலை வேணும் சார். ஆனால் வேலைக்கு நீ தேவையில்லையே. கிழபோல்ட நீ இப்போ பண்ண பாத்தியா? இதுக்கு தைரியசாலியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு அடி முட்டாளாக இருக்கணும். சரி, ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுட்ட, வந்து சேர. வேலைக்கு ஆக மாட்டான், இதுக்கு வயசாயிடுச்சு. பச்சை கலர் இருக்கவங்க வந்து பஸ்ல ஏறுங்க. الخضرين طلعوا في الكار. அந்த பையன் இருக்கான்ல, அவனை 5வது மைண்ட் குரூப்பில் சேர்த்துருங்க. ஐயோ, அந்த இடத்துலையா? 2 நாள் கூட தாங்க மாட்டாங்கய்யா. அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, ஒரு நிமிஷம். எனக்கு இந்த இடத்த மட்டும் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். மிஸ்டர் பவுசியர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதோ அங்க இருப்பாரு. அங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? தேங்க்ஸ். ப்ரொஃபசர், மிஸ்டர் ஃபோசியர், என்னை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஏய், நன்றிலாம் ஏன் சொல்றீங்க மிஸ்டர் பெர்த்தியர்? நான் உங்களை பார்க்க வந்தது உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவா இல்லையே? ஏன்னா இங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு வேலை கொஞ்சம் பரவாயில்ல. ஆ, நீங்க அனுப்பின லெட்டர்ல உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதை என்னால சொல்ல முடியாது சார். நாங்களும் ஒர்க் பண்றோம் தெரியும்ல. அதுக்காக தானே சார் நானும் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு என்னோட கம்பெனி உங்களுக்கு ஒரு நல்ல தொகையும் கொடுத்துருப்பாங்களே. அந்த சுரங்கத்தை டெவில் சைலன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனாலயா? இல்ல, அங்க நிலம் ரொம்ப மோசமா இருக்கு. அனுபவம் இருக்கிறவங்களால எதுவும் பண்ண முடியல. அதுவும் வடக்குல இருந்து இந்த சுரங்கத்துக்கு வேலைக்கு வரவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. இந்த இடம் தான். இங்கிருந்து தான் நாங்க எல்லாரையும் கீழே அனுப்பி வைப்போம். ஆனால் இங்கே மைனர்ஸ் யாரையும் காணோம். இதோ இந்த இடத்துல கேபிள் போகுது பாத்தீங்களா? இதுக்கு அந்த பக்கம் வேலை செய்யறாங்க. ஆஹா, அப்படியா? சரி, இது என்னதுங்க? அதான் இங்க கோட். ஒரு வாட்டி ரிங் அடிச்சா மெட்டீரியல் வருதுன்னு அர்த்தம். 2 வாட்டினா மனுஷங்க வர்றாங்க, 3 வாட்டினா காயமடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதோ இதை பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு. சரி, உள்ள எவ்வளோ ஆழம் இருக்கு? மிக்ஷேல், கீழே எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லுப்பா. 930 மீட்டர் இருக்கும். ஐயோ, இந்த ஆழம்லாம் பத்தாதுங்க. குறைஞ்சது 1000 மீட்டர் சாது இருக்கணுமே. வேணா சொல்லுங்க, இப்ப தோண்டிடுவோம். நீங்க எப்போ உள்ள போறீங்க? அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாளைக்கு? அதெல்லாம் முடியாதுங்க. 1000 மீட்டர் தோண்ட 2 வாரமா தான் ஆகும். அது மட்டும் இல்லாம செக்யூர் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாகணும். சார் சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். என்கிட்ட இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ண பாருங்க. என்னங்க? ஒரு வாரம் கழிச்சு வாங்க. அப்புறம் ஏதாவது முடியுதான்னு பார்ப்போம். சரிங்க. அப்போ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நிறுத்துங்க. வழிவிடுங்க. கொஞ்சம் எங்களுக்கு வழிவிடுங்க ப்ளீஸ். தள்ளுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. தள்ளி போங்க. தள்ளுங்க. வாங்க, பொறுமையா வாங்க. பாத்து நிதானமா பாத்து கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க போறதுக்கு வழி விடுங்கயா. ஒரு பெரிய பாறை அவர் காலில் விழுந்துருச்சுங்க. எங்களால டயத்துக்கு அங்க போக முடியல. அதனால அவரே வெளியே வந்துட்டாரு. இதை நம்பவே முடியல. இன்னும் கல்லெல்லாம் விழுந்துட்டு தான் இருக்கா? இல்ல, இப்போதைக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு யாருங்க ஹீரோவானது? ரோலன் நெவிலே. அவன்தான். நான் கீழே போகும்போது அவர் கூட போறேன். அதான் உங்களோட டீம் இருக்காங்கல்ல. நான் உங்ககிட்ட போட்டுமான்னு கேட்கல. அவரு தான் வேணும். அதுவும் அடுத்த வாரமே. இருக்கிற பிரச்சனை பார்த்தா தானே இவன் ஒருத்தன். ரோலன், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போ. இன்னைக்கு வேலை போதும். என்ன படமா காட்டுறாங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, வாங்க. கீழே என்ன நடந்துச்சு? அதுவா, கல் விழுந்துருச்சு. அந்த ஸ்டீம்ல ஏதோ வேலை பார்க்குறான்னு சொன்னீங்களே, என்னதான் ஆச்சு? அது நிலையெல்லாம் தெரியும்ல. நாங்கள் அந்த இடத்துக்கு போனதே ஒரு விதத்தில் பெரிய விஷயம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்ட பாரு. இல்லை வேணாம், அது ரொம்ப ஆபத்தானது. வாய்ந்துட்டியா? அதெல்லாம் இல்லை. வெஸ்ட் கேலரியை வெடி வச்சு தகருங்க. ஏன்னா ஸ்டீம் அந்த பக்கம் தானே போகுது. அதனால் அப்படி பண்ணால் வழி ஏதாவது ஏற்படும். இனி என்னோட ஆளுங்களை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. குடிக்கிறியா? கொடுங்க. டெஸ்ஸாருக்கு வழியில் இருந்த பிரிட்ஜை நம்ம வெடிக்க வச்சோம்ல. அப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம்? 10 கிலோவா 15 கிலோவா? 27. 27 கிலோ டைனமைட்டா? அதுவும் சரிதான். அந்த வேலைக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சுல்ல. கான்வாய் எங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. டெட்டனேட்டர் காலை வாரிடுச்சு. அப்போ எங்ககிட்ட என்ன சொன்ன?
பண்ணலான்னு சொன்னேன். நான் செத்தாலும் நெருப்புக்கு கீழே சாவனை ஒழிய பயத்தால் சாக மாட்டேன்னு சொன்னேன். நீ அப்படி சொன்னதும் நாங்கள் எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணோம். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ போர் நடந்தது. நீ அந்த இடத்துக்கு போகிறது உன்னுடைய ஆட்களுடைய உயிரை பணைய வச்சு தான் போயிட்டு இருக்க. அவங்க எல்லாருமே உன்னை நம்பி தான் அங்கே வர்றாங்க. சரி, சரி, இப்போ நீ இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்ட. ஒரு பேட் நியூஸ் சொல்லவா? அடுத்த வாரம் நீ ஒரு விசிட்டரை கீழே கூட்டிகிட்டு போகணும். ஆடச்சே, இந்த வாட்டி யாரு? அவர் ஒரு சயின்டிஸ்ட், அதுவும் மேல் இடத்துலேருந்து வந்திருக்காரு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு ஏதோ சாம்பிள்ஸ் வேணுமா? ஏன்னு கேட்காத, எனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி போயிருக்காரா? உனக்கு என்ன தோணுது? இதெல்லாம் ஆவறதில்ல. சும்மா முடியாதுன்னு சொல்லாத. நீ இதை செஞ்சால் உனக்கும் ஆளுங்களுக்கும் போனஸ் கிடைக்கும். அப்புறம் இங்கே பாரு, இதை விட உனக்கு அதிகமாகவே கிடைக்கும். சரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட்டாவுக்கு பதில் சின்ன வயசு பையன் யாராவது இங்கே இருக்காங்களா? இல்லை, இப்போ தான் மொராக்கன்ஸ் ஒரு டசனுக்கு மேலே வந்து இறங்கியிருக்காங்க. அவங்கள தேவையானவங்கள நீ கூப்பிட்டுக்க. வேறு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை நீங்களே பிடிச்சி போடுங்க. கிளம்புறேன். இங்கே பார்த்தீங்களா புது ஆளு? அப்புறம் நீ எந்த ஒரு அரபா? நல்லா தான் இருக்கான். இவன் நம்ம வேலைக்கு ஒத்து வருவான். காஞ்சி கருவாடாகாமல் இருந்தால் சரி. நான் தான் போடும். இங்கே இருக்கிறவரோட பேரு ஜிப்போ. ஏன் என் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு வாய் இல்லையா? கீழே தானே வரணும், வா வச்சுக்கிறேன். எதுக்கும் பயப்படாத, எல்லாம் பழகிடும். என் பேர் சாண்டனி. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. அமீர். அமீரா? அப்படின்னா கண்டிப்பாக உன்னை இங்கே இருக்கிறவங்களாம் அராபுன்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா, உன் நம்பர் என்ன? 039. இது பழைய நம்பர் ஆச்சே. இது பாட்டோ ஓடுது. என்னப்பா சாண்டனி, புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா போல இருக்கு. பேசாமல் போய் வேலையை பாரு. வந்துட்டான் பெருசா இவன் மாதிரி. எங்கே இருக்குன்னு தெரியுமா? சரி வா காட்டுறேன். இதோ உன்னோட நம்பரு. சரி, உனக்கு விஷயத்தை யாராவது சொன்னாங்களா? ஒவ்வொரு ரோப்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி உன்னோட ஷூவு துணிகள்லையும் இருக்கும். சோப்பில் கூட தான். நீ குளிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பேட்சை இந்த ஹூக்கில் மாட்டி வச்சிரு. புரியுதா? ஓகே. அப்போ சரி, இந்தா என்ன போலாமா? இந்தாங்க. புது பையா, என் கூட கீழே வர போறியா? நான் வேலை செய்ய தான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். போ நீயே புரிஞ்சுப்போ. நம்மளுக்கு பதில் இவனை ஏன் அனுப்புனாங்க? அவன் மூஞ்ச பத்தியா அரப் மாதிரியே இருக்கான். உன் பேர் அமீர் தானே? ஆமாம் சார். சார்லாம் தேவையில்லை. ரோலாண்ட்னு கூப்பிடு, சரியா? அப்புறம் இவன் தான் வாய்ப்படுத்துவேன். பேர் லூயிஸ். இவன் மிகல் ஸ்பானிஷ்காரன். இவன் சாண்டினி இட்டாலியன்காரன். பல்ல காட்டிட்டு ஒரு தடியாக இருக்கான்ல, அவன் பேர் போலும். ஏய், என்ன தலையில் கை வைக்கிற? இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் சொல்கிறத மட்டும் செய். ஓகே சார். ரோலாண்ட். போலோ, இதோ வந்துட்டேன். நீ முன்னாடி போய் வேலையை ஆரம்பி. வாயா. இங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தெரியல. கறி மூஞ்சானுங்கன்னு. ஏன்னா கீழே போனோன்னா இட்டாலியனோ இல்லை ஸ்பானிஷோ ஃப்ரெஞ்சோ இல்லை அரபோ எவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் கருப்பு தான். சரி வா போலாமா? லூவிஸ், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வேலை தரேன். நாள் முழுக்க இவன் கூட இரு. பார்த்து போயா. வேகமா வா அமீர்.
தான் அடுத்தது போகணும். வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் வா. முதல்ல நான் தான் போவேன். டேய் லூயிஸ், தலை அடிச்சுக்க போற பார்த்து பத்திரமா வா. வேடிக்கை பார்க்காம வேலையை பாருங்க எல்லாரும். என்ன வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சதுப்பா. போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேய் என்ன பண்ற? வேடிக்கை பார்க்காம வேலையை பாரு. ஏய் லூயிஸ், வாங்க ரோலாண்ட். போய் பாரு. வேலை செய்யணும் என்ன வேடிக்கை பார்த்துருக்க? போந்த பக்கம் போய் வேலையை பாரு. ஏய் சின்ன பையா, வேடிக்கை பார்க்காம வா, இல்லைன்னா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். சீக்கிரம் கிளம்பு. என்னடா பார்க்குற, ஒழுங்கா வேலையை பாரு. ஓடா இதெல்லாம் எடுத்துட்டு வேலை போ. எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. பார்த்து சீக்கிரம் கனமா இருக்கு, பார்த்துப்படி. அமீர் வேகமா வா, வேலையை ஆரம்பிக்கணும்ல, சீக்கிரம் வா. ஆமா அப்படி தூக்கி அந்த பக்கம் வை. ஒரு கை கொடு. பாத்தீங்களா, அந்த டீம் வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படின்னா இன்னும் 20 மீட்டர் தான் பாக்கி இருக்கும். வேலையை முடிச்சிட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. லூயிஸ், கிளாரா கிட்ட வந்து விளக்கப்படி. இதோ வரேன். கிளாரா யாரு? நிலக்கரி மடிப்புன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் இப்படி தான் பேர் வைப்போம். இது பார்க்கவே பெருசா இருக்குல்ல. இந்த மடிப்பு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பார்த்துக்கலாம். சாண்டினி, நீ போறியா? ஏறு. மேக், நீ தானே மேலே போற. இந்த சுத்தியில் வச்சுக்க. லூயிஸ், நீயும் அமீரும் சேர்ந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. நான் ஏன் இவன் கூட- தேவையில்லாம பேசாத போ. சரி வந்து தொலை, இதை புடி. பார்த்து பார்த்து போங்க. ஏய், அப்படிதான். நல்லா அடி. ஏய், இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க என்ன விருந்தா போடுறாங்க, உட்காந்துட்டு இருக்க? எனக்கு புரியல. வேலையை பாருன்னு பாரு. ஹே காய்ஸ், எங்க இருக்கீங்க? என்னோட லைட் உடைஞ்சிருச்சு, எனக்கு எதுவும் தெரியல. சரி அங்கேயே இரு, லைட் அனுப்பி வைக்கிறேன். ஏ அமீர், நீ போய் போலோ எங்க இருக்கான்னு பார்த்து அவங்ககிட்ட லைட்டை கொடுத்துருவா. போலோ நான் வந்துட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? இது என்னது இது? இதுக்கு முன்னாடி குதிரையை பார்த்தது இல்லையா என்ன? பார்த்துருக்கேன், ஆனா இந்த இடத்துல பார்ப்பேன்னு நினைக்கல. இவனோட பேரு காட்டூஷ். ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அதோட இங்க இருக்கிற மைன்ஸ்ல இவன் தான் சிறந்தவன். இப்ப இருக்கிற கடைசியால் இவன் தான். இவனுக்கு அப்புறம் மிஷின்ஸ் வந்துடும். பயப்படாத, எதுவும் பண்ண மாட்டான். மெதுவத்தோடு. இதோட கண்ணு. ஆமா, தெரியாது. நாங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் இங்க இருந்து வந்தான். அப்படி இல்லைன்னா இவனை சாப்பிட்ருப்பாங்க. சர்க்கஸ்ல இருந்து இவனை கொண்டு வந்தாங்க. ஓ அப்படியா? காட்டோஸ். சரி, என்கிட்ட லைட்டு கூட வேலையை ஆரம்பிப்போம். சரி. ஒரு 5 நிமிஷம் இருங்கப்பா. ஹலோ, நான் தான் ரோலன். இப்போ மிஷின்ஸை திரும்ப ஆன் பண்ணி விடுங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட பேகை நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. எங்கே அதை காட்டு. என்ன? இந்த மார்க்கை பார்த்தியா? அந்த பேக் கொடுங்க. என்னது இது? பேகை எப்போவும் உயரமான இடத்துல மாட்டி விட, இல்லைனா இப்படி தான் எலியெல்லாம் பூந்துக்கும். இந்த எலிகளை வச்சு தான் இங்கே இருக்கிற ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் சாப்பாடை கொடுக்குறோம். இதுங்களுடைய இடம் தான் அதெல்லாம். உங்களுக்கு என்ன பிடிக்கல? நான் இங்கே உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை.
போய் வேலையை பார்ப்போ. சாண்டினி பார்ப்போம். ரொம்ப சோர்வா இருப்பா, நல்லா தூங்க. என்ன ஆளப்பா. காய்ஸ் எல்லாரும் கவனிங்க. இவர் தான் ப்ரொஃபஸர் பர்த்தியார். இன்னைக்கு நம்ம கூட வரப்போறாரு. இவரை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் 400 ஃப்ராங்க்ஸ் கிடைக்கும். அதனால் இவர் என்ன உங்கள்கிட்ட கேட்குறாரோ அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். புரியுதா? சரி வாங்க கிளம்பலாம். 1000 மீட்டர்ஸ் கிட்ட போயிட்டீங்களா? போய் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? இந்தாங்க. ஓகே ஷாமா. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கள் வேலை கறியை தோண்டி கொண்டு வர்றது தான். உங்களுக்காக வேலை பண்ணுறது இல்ல இங்க ஃப்ளோர் இருக்குல்ல, இதை நம்ம வெடிக்க வைக்கணும். ஏதோ இங்க இருக்குல்ல, இதுதான். என்ன வெடிக்க வைக்கணுமா? பைத்தியமாங்க உங்களுக்கு? ஏன் என்னாச்சு? ஸ்பானிஷ்காரங்களோட வேலையும் இதுதானே. அப்புறம் என்னங்க, உங்களை தாங்க கேட்குறேன், சொல்லுங்க. முதல்ல நீங்கள் கீழே போயிட்டு வரீங்களான்னு பார்ப்போம். வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. ப்ரொஃபஸர் சார், இப்படி போகணும். உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கே கவர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் சொல்கிறதா எல்லாம். உங்களோட சேர்ந்து எங்கள் ஆளுங்களோட உயிருக்கும் நான் தான் பொறுப்பு. சரி, எனக்கு புரியுது. இப்போனா நீங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் வெடியை வச்சு தகர்க்கணும், அதானே? அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சாம்பிள்ஸ் கிடைக்கும். அது சரி, உங்களுக்கு சாம்பிள்ஸ் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத செஞ்சால் எங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஆமா. மிகல், சொல்லுங்க பாஸ். நீ தான் உதவி செய்யணும். வா. சரி, எவ்வளோ வைக்கட்டும்? அந்த மெத்தில்டே இடம் இருக்குல்ல, அங்கே போய் இப்போதைக்கு ஒரு 10 கிலோ மட்டும் வச்சு பார்ப்போம். நீ முன்னாடி போய் வேலையை ஆரம்பி. மெத்தில் தேவா? அது நிலக்கரி மடிப்பு. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பொண்ணுங்க பேரை தான் வைப்பாங்க. ஓ, அதான் விஷயமா? இங்கே எந்த விஷயமும் இல்லை, வாங்க. ஏய், கொஞ்சம் வழி வர. எஸ், இந்த ஸ்பாட்டு தான் கரெக்டாக இந்த இடம். லூயிஸ், என்ன பண்ணலாம்? இது ஓகே தான், இது தாங்கும். மேக் வேலையை ஆரம்பி. அப்படியே எல்லாரும் தள்ளி போங்க, யாரும் என் பக்கத்தில் வராதீங்க. சார், அப்படி கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. ஓகே, தேங்க்யூ அமீர். உனக்கு என்ன தோணுது? இது முட்டாள்தனம். இருந்தாலும் நமக்கு போனஸ் கிடைக்க போதில்ல, அதனால முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் ரெடி. போலோ, சீக்கிரம். சாரி, எங்கேயா போய் தொலைஞ்ச? நான் கார்ட்டூஷ் பார்க்க போயிருந்தேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண.
ஐயோ என்ன இவ்வளோ ஆழமா இருக்கு, எங்களால உள்ள போக முடியாதுங்க. என்ன பயந்துட்டியா? இதுக்குள்ளே போய் செக் பண்ணாமல் விட்டா நம்மளால தோண்டவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கீழே எவ்வளோ பெரிய கேலரி இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. கரெக்டு தான். இது இடிஞ்சு விழாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? அதான் அவனே ஆசைப்பட்டு கேட்குறான்ல, அனுப்புங்க. ஆனா என்னால உள்ள போக முடியாது. அதுதான் ஊருக்கே தெரியுமே. ரொம்ப ஆழமாக வேற இருக்க. உள்ளே போனால் வெளில வர்றது கஷ்டங்கிற மாதிரி தோணுது. என்ன போல நீ பார்த்துப்பியா? என்கிட்ட சில லைட்ஸும் இருக்கு. அதோட இங்கே கார்ட்டூஷும் இருக்கான். தேவைப்பட்ட அவனை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணுறேன். அப்போ வாங்க. என்ன ப்ரொஃபஸர், சந்தோஷமா இப்போ? இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ உங்களால தான். அப்படி நீங்கள் என்ன தான் தேடிட்டு இருக்கீங்க? ஏய் ஏன் புடுங்குற? குடியாங்க. யோ என்னையா பண்ற நீ? பைத்தியமா உனக்கு? அறிவு கெட்ட நாய்ங்களா. ஏதோ ஒன்று தேடி வந்திருக்க, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. நீ சொன்னதை கேட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எங்களை நம்பி சொல்ல மாட்டியா? இப்போ உனக்கு அந்த புக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கப்போ. பார்த்து ஜாக்கிரதை, பொறுமையா இருக்குங்க. ப்ரொஃபஸர், உள்ள ஏதாவது தெரியுதா? இல்ல, இங்க எதுவும் சரியா தெரியலையே. நீங்களும் கீழே வந்து பாருங்களேன். பார்த்து. கமான், பொருட்கள் எல்லாம் கீழே அனுப்பு. அப்படிதான். அட கடவுளே, இது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இது முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க வளர்றீங்க? ஒரு பழைய கதை இருக்கு, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழைய சுரங்கத்தில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அதை அணைக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் உள்ள 30 பேர் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியல. வேற வழி இல்லாம அவங்களாம் உள்ளேயே சாகட்டும்னு சுரங்கத்துக்கு சீல் வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னையே அவங்க எல்லாம் இறந்துருப்பாங்க. சரி, அதுக்குன்னு அது செஞ்சதெல்லாம் பாவம் இல்லையா? இப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அப்புறம் அவங்க பாடிஸ் எதுவுமே கிடைக்கல, ஒருத்தருது கூட. அப்புறம் அங்கே ஏதாவது குகை இருந்தால் அதுலேருந்து தப்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் தோணுனதே கிடையாது. ஆனால் இந்த கதையை பற்றிலாம் பேசி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, அதனால் பொருட்களை கையிலே வச்சுக்கோங்க. ஹலோ ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர். ஐயய்யே, இந்த கிழமை எங்கே போனா? வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது சுண்ணாம்பு கல்லு. அப்புறம் இந்த மார்க்ஸை பாருங்களேன். நீங்க சொன்னது சரிதான். இதுக்கு முன்னையே மைனர்ஸ் வந்த மாதிரி தான் இருக்கு. என்னையா மிரண்டு போய் நிக்கிற? அவ்வளோ பயமா உனக்கு? எல்லாரும் இங்கே தான் இறந்துருக்காங்க, அதனால அவங்களோட ஆன்மாக்கள்லாம் கண்டிப்பா அங்கே தான் இருக்கும். செத்தவங்களை பற்றி பேசாதீங்க. முதல்ல அந்த ஆள் எங்கன்னு போய் பாருங்க. இப்போ அது முக்கியமா? அந்த ஆள் இல்லைன்னா நமக்கு போனஸே கிடைக்காது. பரவாயில்லையா? சரி, அப்பனா விடுங்க, வாங்க போலாம். ஐயோ, பயந்துட்டேன். இங்கேருந்து நம்ம பிரிஞ்சு போகலாம். நீங்கள் 2 பேரும் லெஃப்டில் போய் பாருங்கள். மிகேல், நீ என் கூட வா. சரி. முதல்ல இந்த ப்ரொஃபஸர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிப்போம். ரொலாண்ட், நான் என்ன பண்ணுறது? உன் விருப்பம், யார் கூட வேணாலும் வரலாம். திரும்பவும் இங்கேயே சந்திக்கலாம். ப்ரொஃபஸர், யோ ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், என்னது?
எனக்கு தெரியும், அப்பவே தெரியும். இவர் செயின்ட் லூயிஸ் மைனர். யோ என்னையா பண்ற? வா இங்கிருந்து போயிடலாம். யோ பைத்தியமா உனக்கு? இதை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். நம்ம சபிக்கப்பட்டுருவோம். போடா பயந்தாங்கோலே. இவருடைய விரல்கள் வெட்டுப்பட்டிருக்கு. வாங்க இங்கிருந்து போயிடலாம். நீ எதை வேணாலும் எடுத்துக்க. சீக்கிரம் வா. லூயிஸ் சொல்றது கேளு. சீக்கிரம் வா போலாம். கைஸ் வாங்க போலாம். மத்தவங்களாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. வாங்க போலாம். காய்ஸ், என்ன? நாம பாவம் செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டே ஆகணும். இங்க இருக்கிற யாரையும் அது விட்டு வைக்காது. ஒரு நிழல் மாதிரி இருட்டில் மறைஞ்சு வந்து நம்ம உயிரை எடுத்துரும். இப்போ வேணா அது தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறது உண்மைதான். அது கண்டிப்பா திரும்ப வரும். நாம சபிக்கப்பட்டுட்டோமோ? நாம சபிக்கப்பட்டுட்டோம். டேய் பைத்தியக்கார பையல, மூஞ்ச பார்த்துருக்கணுமே. எப்பா டேய். சரி சரி வாங்க போவோம். இந்த பக்கம் வழியே இல்லை. இந்த பக்கம் தான். ஆஹா என்னடா இது? உங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஏன்? ஏன்லாம் கேட்காதீங்க. சரி, அங்கே ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஒரு டெட் பாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே வழி இல்லை. அவர் செயின்ட் லூயிஸ் மைனர் தான். கண்டிப்பாக அவராக தான் இருக்கணும். நாங்கள் போன இடத்துல 2 பாடியை பார்த்தோம். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. அந்த ப்ரொஃபஸர், அது அந்த ஆளோட லைட்ஸா? ஆமாம், ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். சரி நான் வரேன். வாங்க போலாம். உங்கள் லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. நான் போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். பிரமாதமா இருக்கு. யோ என்னையா பண்ற? என்ன விடு. யோ விடுன்னு சொல்றேன்ல. விஷயம் என்னங்கிறத சொல்றியா? சரி சொல்றேன், என்ன முதல்ல விடு. உங்க யாருக்கு அறிவுங்கிறதே இல்லை. நீங்க வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறத விட இதுல எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா? பார்த்து பேசு பாத்தி. நாம எங்க இருக்கோன்னு தெரியும்ல. நான் சொல்ற கதையை தான் எங்க ஆளுங்களும் மேலே போய் சொல்லுவாங்க. என்னையா மிரட்டுறியா? ஆமா அப்படிதானே வச்சுக்கோ. ஏன் பைத்தியக்கார மாதிரி அப்பப்போ அறுத்துட்டு ஓடிடுற? அதாவது நான் அந்த பக்கம் இருட்டா இருக்குல்ல, அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலன்னு தான் வந்தேன். ஆனா நான் இந்த விஷயத்த சொன்ன நீங்க என்ன அனுப்பியிருக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா அது ஆபத்தானது. நீ இப்படி செய்யறதால உனக்கு மட்டும் இல்ல, எங்க ஆளுங்களுக்கும் ரிஸ்க் தான். அதான் உங்க ஆளுங்களுக்கு நல்லா பணம் கொடுக்குறாங்களே, அப்புறம் என்ன? சரி, எங்களுக்கு பணம் கொடுத்துட்டா ஆபத்துன்னு தெரிஞ்சு பண்ணுவோமா? என்னை மன்னிச்சிருங்க, ஆனா அந்த விஷயம் எங்க இருக்கான்னு நான் உறுதிப்படுத்திக்கத்தான் இந்த மாதிரி பண்ண, வேற எதுவும் இல்லை. இதுக்கு மேல நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ப்ரொஃபஸர், என்னது இது? இங்க இருக்குல்ல, இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த செவுத்துக்கு பின்னாடி என்னோட பல வருஷ தேடுதலுக்கான பதில் இருக்கு. இப்ப இந்த செவத்தை வெடி வச்சு தகர்க்கணுமா? எங்க உதவி உனக்கு வேணும்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உண்மையை சொல்ல. அது பழமையான ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் வரலாறு சம்பந்தப்பட்ட விலை உயர்ந்த பொருள். என்னப்பா ஏதோ விலை உயர்ந்த பொருளாமே? மேக், உனக்கு என்ன தோணுது? இருங்க பார்க்குறேன். இது நல்லா திடமாக தான் இருக்குது, ஆனால் உடைக்க முடியாதுன்னெலாம் இல்லை. இதை ஈஸியாக உடைச்சிடலாம். ஒன்று மட்டும் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், இப்படி செய்கிறதால எதுவும் ஆபத்து வராதுல்ல? அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும். நான் சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாங்க.
வேலையை ஆரம்பி மேக். இந்த மாதிரி வேலைக்கு ஏற்றவங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்பானிஷ்காரங்க தான். தள்ளுங்க. சத்தியமா என்னால அதை நம்ப முடியல. இது அற்புதமா இருக்கு. அமீர், இங்க கொஞ்சம் வாய. இங்க வந்து கொஞ்சம் வெளிச்சத்தை காட்ட. எங்க? இதோ இங்கதான். கரெக்டா தான் காட்டிட்டு இருக்க. இப்படியா? அப்படியே இரு. இங்க கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்க. இப்படியே பிடிச்சிக்க. அவ்வளோதான். இது எவ்வளோ பழமையானது? நான் சொன்னாலும் நீ சத்தியமா நம்ப மாட்ட. பல நூற்றாண்டுகள்? அது கூட இன்னும் சில ஜீரோஸை சேர்த்துக்கலாம். ஆமாம், நம்பவே முடியல. வேலை முடிஞ்சதா ப்ரொஃபஸர்? போலாமா? கொஞ்சம் இருங்க. சீக்கிரம் முடிங்க. இதோ முடிச்சிடுறேன். லூயிஸ், இங்க ஒரு வழி இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். லூயிஸ் வேண்டாம். லூயிஸ் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். எனது வழி இருக்கா? லூயி எங்க இருக்க? இங்கதான் இருக்க. வந்து இது கொஞ்சம் பாருங்களேன். அட கடவுளே, இந்த இடத்துக்கு என்ன ஆச்சு? செயின்ட் பார்ப் நம்மளை பாதுகாப்பாரு. ப்ரொஃபஸர், என்ன இதெல்லாம்? சத்தியமா எனக்கே தெரியல. அநேகமா இந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்த பாதுகாவலர்களா இருக்கலாம். இங்க இருக்கிற ஏதோ ஒன்ன பாதுகாத்து அதனால இங்கே இறந்து போயிருக்காங்க. அதை தான் அவங்க பாதுகாத்துருக்கணும். இதுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, நமக்கு அடிச்சது ஜாக்பாட். இது வரலாற்று சிறப்பு மிக்கது. இது என்ன ப்ரொஃபஸர்? கதைகளை பொறுத்த வரைக்கும் இதை கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் அந்த மாதிரி தான் எல்லாரும் வழிபட்டாங்க. என்னையா வளரிட்டு இருக்க? இல்ல, நான் ஒன்றும் வளரல. அது ஒரு பெரிய கதை. இப்ப சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் நான் அந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கா? அமெரிங்க கொஞ்சம் வா. இப்ப ஏன் தேவையில்லாம அவனை கூப்பிடுறீங்க? அவன் என்னோட ஆளு. உங்களுக்கு தேவையானது தான் இப்ப கிடைச்சது இல்ல. வாயை மூடிக்கிட்டு வரீங்களா? இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் நீங்க இங்க வரதா இருந்தா உங்க ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. என்ன இப்ப நடைய கட்டுங்க. இன்னும் சில போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நாம இங்கிருந்து போயிடலாமே. ம், சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன். அங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலை பார்க்குறேன். இது மாதிரி நீயும் செஞ்சா நல்லா இருக்கும். ஓ, இதுதான் உங்க ஊர்ல வேலையா? சாண்டனி, இருந்தாலும் நீ ரொம்ப புத்திசாலி தான். சரி வா, கிளம்பலாம். இதோ வரேன். மேக் நகர. ஒன்னும் இல்ல, அமைதியாரு. சொல்றது கேளு காட்டூஷ். அப்படிதான் நல்லா கொஞ்சம் அமைதியாரு. போகாத. என்கிட்ட வந்துரு காட்டூஷ். போலோ. அடச்சே, என்ன நடக்குதுங்க? அமீர் பின்னாடி போ. பாத்து. யாருங்க நிக்காதீங்க, போங்க.
யாருக்கு எதுவும் ஆகலல்ல? போலோ ஒன்றும் இல்லை, அமீரும் நானும் நல்லா தான் இருக்கோம். ஓகே. மிகல், ஒன்றும் இல்லை. லூயிஸ், ஒன்னாகல. சாண்டனி, ரோலாண்ட், அங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மை காட். சாண்டனி, சாண்டனி, என்னால உணர முடியல. வெளியில போயிடு. லூயிஸ், ரெடியா இருக்கியா? 1 2 3. அட மரப்பலகை இருக்கு, இதுல அவனை படுக்க வச்சிடலாம். நான் என்ன பண்ணட்டும்? அவனுக்கு போய் உதவி செய். இரு, போல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் நீ ஆகாது. பயப்படாத. அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாது. இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி செஞ்சு அவனை தூக்கிட்டு போயிடலாம். மயங்கிடாத, முடிச்சுக்கிட்டே இரு, சரியா? வசமா மாட்டிக்கிட்டான். எந்த பக்கமும் வழி இல்லை. சார்ஜஸ் ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. இங்க பத்த வச்சா ரொம்ப ஆபத்து. இங்க இருக்க மொத்தமும் நம்ம தலை மேல விழுந்துரும். இங்க கேட்ட சத்தம் கண்டிப்பா வெளியில கேட்டிருக்கோம். ஆனா மேல யாருமே இல்லையே. யாருமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? நாம இங்க வரும்போது மேல இருந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அப்படா நம்ம இந்த இடத்துல தனியா மாட்டிக்கிட்டு இருக்கோமா? இது உன் வேலை தானே? நீ தானே? என்ன என்ன பண்ணி தொலைச்ச? மேல இங்க பாஸ் கிட்ட என்ன கேட்ட? இங்க யாருமே இல்லாதப்ப தனியா வரணும்னு கேட்டியா நீ? அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். என்ன நடக்கணும்? அவன் கால் உடைஞ்சு கிடக்கிறது பாத்தியா? மகன் உடைஞ்சு விழுந்ததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேல தலைகிட்ட பேசுறோம். பேச பிரயோஜனமெல்லாம் அவர் விடுங்க. போதும் விடுங்க. ரோலாண்ட், வெளியே போக வழியே இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறது? வழி இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அப்படி இருந்தா செயின்ட் லூயிஸ் வந்திருக்க மாட்டாரு. அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஆமா, இவன் சொல்றதும் சரிதான். சரியான இடத்தை பார்த்து டைனமைட்டை வச்சா நிச்சயமா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவர் கால்ல இருக்கிற எலும்பு இன்னும் ஒரு கால்ல தானே ஒட்டி இருக்கு. அதை எப்படி திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். வாய முடியா? சரி, போலோ, லூயி, அமீர், நீங்க 3 பேரும் போங்க. போய் இந்த இடத்துல ஏதாவது பிளவு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பிளவு வழியா வெடி வச்சு தகர்த்து இங்க இருந்து தப்பிக்கலாம். இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். சரி, ஓகே. இவனை இங்க இருந்து சீக்கிரமா கொண்டு போகணும். சரி. தைரியமா இரு சாண்டனி. ஐயோ கடவுளே, இதை கடிச்சுக்க, சரியா? கொஞ்சம் இருங்க 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 இருங்க. गाइस गाइस எங்க இருக்கீங்க? எல்லாரும் எங்க போனீங்க? போலோ, லூயிஸ், गाइस நீதானா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, அமைதியா உள்ளவா. ஏதாவது பேசினா வாய பேத்துருவா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம கதையெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும்ல. ஆனா நான் இந்த இடத்துல சாக தயாரா இல்லை. நான் இந்த சுரங்கத்தை சொன்னேன், நம்ம வாழ்க்கையை சொன்னேன். நம்ம வெளியில போனது இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சமாதியை நீயே பார்த்தல. இனிமேல் நம்ம கால் கூட இந்த இடத்துல பட விட மாட்டானுங்க. ஏன்னா நம்மளை விட இந்த இடத்துல இருக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். அதனால நம்ம வேலை போனாலும் கவலைப்பட மாட்டானுங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் நம்ம ஆளுக்கு பதிலாக அந்த ஆள் படுத்து கிடந்தா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், அது மாதிரிலாம் பேசாத. பின்ன நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இடத்துல விபத்துலாம் நடக்கிறது தான். அப்புறம் இங்கே ஒரு சமாதி இருக்குன்னு வெளியே போய் நம்ம யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல.
நான் அந்த ஆளை சும்மா பயமுறுத்த தான் அப்படி சொன்னேன். போலோ லூயிஸும் என்ன மாதிரி தான். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவன் மயங்கிட்டான். மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? என்ன பண்ற, வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன பண்ணுறீங்க? அம்மா, குறைஞ்சது இது 300-400 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். முடியலப்பா. ஆனா இது சீல் பண்ண மாதிரியும் தெரியலையே. இந்தா இதை வச்சு நம்ப ட்ரை பண்ண. நான் இதை லிஃப்ட் பண்றேன், நீ புஷ் பண்ணு. என்ன பைத்திய மாதிரி பண்ணாதீங்க, அந்த ப்ரொஃபஸர் தான் சொன்னார்ல. இன்னொரு வார்த்தை பேசுற உன் வாயை உடைச்சிருவான் பாத்துக்க. இங்க யாராவது மண்டையை போட்டா கவலைப்படவும் மாட்டாங்க. சரி சரி வா வா வாங்க. 1 2 3. இது பிடிவாதமா ஏன் திறக்க பாக்குறீங்க? அசைய கூட மாட்டேங்குது. இன்னும் உனக்கு எதுவும் புரியல. நமக்கு போனஸ்லாம் கிடைக்காது. மைனையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் விழுப்புரம் அந்த ப்ரொஃபசர் சொன்னதை கேட்கல. இதை ஏதோ கடவுளா கும்பிட்டாங்களாமா. அப்படின்னா இதுக்குள்ள ஏதாவது பொக்கிஷங்கள் இருக்கும். நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் இதை வச்சு நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம். அதான் சொல்றேன். வா வந்து ஒரு கை போடு. சீக்கிரம் வாடா. இல்ல, இது தப்பு. அடச்சா. என்ன இது? சரி, அதோ அங்க இருக்குல்ல, அந்த பொருட்களை நம்மளால விற்க முடியுமான்னு பாரு. இல்ல, இதெல்லாம் வெறும் குப்பைங்க தான். அப்ப இந்த ஷீல்டு எது? இந்த ஷீல்டு எங்க காட்டு. நீயே பாரு, இது நல்லா இருக்குல்ல. ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. வாயை மூட்டு சும்மா இருக்கியா? ஷட். இப்போ இதை திறக்கலாம். பெரிய புத்திசாலி தான்டா நீங்க. வாங்க வாங்க, இப்ப தள்ளலாம் வாங்க. என்னால இதை சத்தியமா நம்ப முடியல. கடவுள் நிச்சயமா இருக்காரு டோய். போல நம்ம பணக்காரங்கள் ஆயிட்டோம். இனி இந்த வேலையை பார்க்க வேண்டாம். அந்த ப்ரொஃபசர் நல்லா இருக்கு. வேணா. இல்ல இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. அட போடா, பொக்கிஷத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போனா தானே தப்பு பண்ற மாதிரி அர்த்தம். நான் இந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். கிட்ட சொல்லி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன பிடிக்க இத மட்டும் அவங்க கிட்ட சொன்ன உன்னை சாவடிச்சிட மாட்டான். பெருசா எல்லார்கிட்டயும் சொல்றேன்னு சொல்ற. அப்புறம் என்ன எதுக்குடா இதை திறந்து விட்ட? லூயிஸ், போதும் விடு. நம்மள போட்டு கொடுக்குறான்றான். அதெல்லாம் பண்ண மாட்டான். சொல்லாம இருக்கிறது இவனுக்கு தான் நல்லது. சொன்னா இவனை பொழந்துருவேன். வாயை மூடிக்கிட்டு. லூயிஸ், அவனை விட்டுட்டு வாடா இங்க. மறந்துடாதடா அரப. அவங்க கிட்ட மூச்சு விட்டா உன்னை கொன்றுவேன். சத்தியமா கொன்றுவேன்டா. என்னடா பண்ற? மூத்திரம் போறியா? ஏன்டா இப்படிலாம் பண்ற? வருது, என்ன பண்ண சொல்ற? சரி, அதுக்குன்னு இதெல்லாம் தப்பா தெரியலையா? வந்து கேட்கவா போறானுங்க? இதெல்லாம் தப்புடா. சரி வா போலாம். அத குடிங்க. ஹே பட, இதை தொடாத. உன்னை நசுக்கிடுவேன்.
சாண்டனிக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அவனும் இனி வேலை செய்ய தேவையில்லை. அவனும் நம்ம ஆள் தானே. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கீழே போட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறேன்னு மொத்தமாக பற்ற வச்சிருவ போல. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்க. பொத்திக்கிட்டு உன் வேலையை பாரு. சீக்கிரம் போயிடலாம். வா ஓடு. வா சீக்கிரம் வா. ஏய் என்னாச்சு? போலோ, இங்க பாரு, நாங்க தான். என்ன நடக்குது இங்க? நாங்க அந்த சமாதி கிட்ட போனோம். என்னது? அங்க உசுரோட ஏதோ ஒன்று இருக்கு. உயிரோடவா? என்ன அந்த சமாதியை நீங்க ஒன்றும் திறக்கலையே? இல்ல இல்ல, அது அது நாங்க அங்க போறதுக்கு முன்னாடியே திறந்துருந்தது. அது எங்களை தாக்க வந்துச்சு. அப்படின்னா இந்த சுரங்கத்துல இருக்கிற எலும்பு கூட எல்லாம் சாகாம இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்ல வரியா? ரோலண்ட், நான் உண்மையை தான் சொல்றேன். என்னடா? இதோ இதோ. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? என்ன கேட்ட? இவன் செத்துட்டான். அதுதான் இங்க நடந்துச்சு. நான் எதையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓ என்ன? அடைச்சு என்னோட பேகை அந்த இடத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன். ச்சே, நான் ஒரு முட்டாள். இதை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்றியா? பின்ன நீ எல்லாம் மீறி விடு விடு. என் பாஸ் எவ்வளவு நேரம்னு சொல்லி அனுப்புனாரு? 12 மணி நேரம். இன்னும் 10 மணி நேரத்துக்கு நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க, அப்படிதானே? அதோட நம்ம எங்க இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. சரி, அதை விடுங்க. இப்ப இங்க வந்தது என்னது? எனக்கு தெரிஞ்சு அது யாருக்குமே தெரியாத ஒரு சமுதாயம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தங்களோட கடவுளா அவங்கள விட பழமையான ஒன்றை வழிபட்டுட்டு வந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சொர்க்கத்திலிருந்து வந்ததுன்னு நினைச்சாங்க. அதை வழிபடுறதுக்காக இங்க சில தியாகங்களை செஞ்சாங்க. எந்த மாதிரி தியாகங்கள்? ஏன்னா அதை பார்த்து பயந்துருக்காங்க. அது ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. அது ஒரு அரக்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பார்க்கலாம். கடவுளோ என்னமோ அது எல்லாத்தையும் ஆர்மி பார்த்துக்கும். வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபஸர், அதை கொடுங்களேன். எப்படி சொல்ற? இது இந்த வழி இருக்குல்ல,
நம்ம வந்தது இந்த பக்கம் தானே, அதனால இங்கேருந்து நம்ம நேராக போனோம்னா. ஆமா, இங்கிருந்து நம்ம போனோம்னா நாம வந்த வழித்தடங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து வெளியே போறதுக்கான பாதையும் கிடைச்சிடும். அதனால நம்ம இந்த பக்கமா போவோம். சாண்டனி, அவனை விட்டோமே. என்னமோ வருது, அங்க என்னமோ இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, அது கிட்ட வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது? வந்தாச்சு, இந்த இடம் தான். சாண்டனி, சாண்டனி, சாண்டனி எங்கடா இருக்க? காணோம். நாம அதை கொன்னே. வேண்டாம் வேண்டாம், அப்படி அதை கொல்லாம விட மாட்டேன். அப்படி பண்ணாத. சாண்டனி, 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 நான் சாகக்கூடாது. என்னை காப்பாத்துங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை விட்டுறாதீங்க. நான் உயிர் பழைக்கணும். இல்லை 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 இல்லை. என் குழந்தைங்க, நான் அவங்கள அப்பா. நம்ம எல்லாரும் இங்கே சாக்க போறோம். இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதை பொறி வச்சு தான் பிடிச்சாகணும். அந்த டெட் எண்ட் இருக்குல்ல, அங்கே ட்ரை பண்ணலாம். ஏதோ இந்த சுரங்கம் இருக்குல்ல, இதுகிட்ட வர வைக்கலாம். நம்மளால அதை கொல்ல முடியுமா? அதுவும் நம்மள மாதிரி தான். நம்மள மாதிரி ஒருத்தனை இப்போ எப்படி அதை இழுத்துட்டு போச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அது நம்மள மாதிரி இல்லை. இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்க கையில் இருக்கிற கோடாரியை வச்சு அதை குத்துனோம்னா அது உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு. அதோட வெடிபொருளை வச்சும் அதை கொன்னுடலாம். சரி, அப்படியே பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒன்றும் அதை கொல்லணும், இல்லை இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட பாக்கி இது மட்டும்தான் இருக்கு. அப்ப அவ்வளவுதானா? இல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது உங்களுக்கு பிடிக்காது. இங்க வந்தது எங்களுக்கு பிடிக்கல. இதை விடவா சொல்லியா? நாம திரும்ப அந்த சமாதிக்கு போயாகணும். திரும்ப கிழிஞ்சது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லைங்கிறீங்களே, வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? இதை விட்டா வேற வழியே கிடையாது. நாம திரும்ப அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எழுத்துக்களை படிச்சு பார்க்கலாம். அது மூலமா ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க வழி தெரிஞ்சும் போகாமல் இருந்திருப்பாங்களா? நான் அந்த சமுதாய மக்களை பத்தி நிறையவே படிச்சிருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி குகைக்குள்ளேயோ இல்ல பாதாளத்துக்குள்ளேயோ வாழ்ந்தது இல்ல. அதனால அவங்க வெளியே கண்டிப்பா இருந்து வந்திருக்கணுமா? அப்போ வெளியே போக வழி இருக்கா? கண்டிப்பா வழி இல்லாம இருக்காது. என்ன, அதை நாம தேடணும். அப்படின்னா இதுக்கு மேலே இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க போகலாம். அந்த வழி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இது பிடிக்கல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல.
இந்த இடத்தில் இருக்கும் வழி யாரும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கு இந்த வழி மறைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியுதா? ஆ, இந்த பில்லர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழியா தான் போகணும்னு இதுல போட்டிருக்கு. ப்ரொஃபஸர், என்ன? இங்க வாங்க. வரேன். இதோ இது ஏதாவது மெசேஜா? ஆமா, அதே தான். இது அதே டைரக்ஷன் தான். லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு. கொஞ்சம் இரு. நான் நினைக்கிறது சரின்னா எஸ், இதே தான். நாம் இப்படி தான் போகணும். ப்ரொஃபஸர், என்ன இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டா யூஸ் பண்ணுறீங்க? என்னது? அப்ஜெட சொல்றான். இது வந்து ஒரு ரைட்டிங் சிஸ்டம். அதாவது இதை வச்சு அரபிக்ல இருக்கிற 1 to 1000 வரைக்கும் இருக்கிற நியூமரிக்கல் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இந்த நியூமரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை வந்து அது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்காது. அதுல வந்து மொத்தம் 8 வார்த்தைகள் இருக்கும். அதுல முதலாவது தான் அப்ஜெட். இது வந்து ஒரு பேரு மாதிரி. ஏ வாத்தி, சிரிக்காம வழியை கண்டுபிடிக்கிறியா? கொஞ்சம் இருக்கு. லெஃப்ட்ல போகணும். தேங்க்யூ. இதையெல்லாம் நம்பவே முடியல. ஜாக்கிரதையா இருங்க, அது இங்கே பக்கத்தில் கூட இருக்கலாம். இவங்க கைதிகளா? இல்ல, அவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ். சில சடங்குகளை பண்றதுக்காக இவங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த சடங்குல உயிர் பிழைச்சவங்களை தான் உண்மையான தியாகத்துக்காக அவங்க பலி கொடுத்துருக்காங்க. வாலண்டியர்ஸ்னால் இங்கே கூண்டு இருக்கு. அவங்க தப்பிக்காம இருக்குதான். இங்கே வேற என்ன போட்டிருக்கு? இந்த இடத்துல இருந்து யார் உயிர் பிழைச்சாங்களோ அவங்க மட்டும்தான் மக்னோரோத்தோட ஆசைய தீக்கிறவங்களா இருக்காங்களாம். மக்னோரோத்தா? ஆமா, அந்த ஜந்துக்கு அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்மாக்களை திங்கிறவன் அர்த்தம். என்ன சத்தம் அது? மிகைல், பின்னாடி எப்பவும் கண்ணு வச்சுக்க. நம்மளை அதாவது ஃபாலோ பண்ணதானே கவனிச்சுக்கிட்டே வா. நம்ம ஒரே இடத்தையா சுத்திக்கிட்டு இருக்கோம். யோ ப்ரொஃபஸர். ஆமாம், எனக்கும் அதான் தோணுது. அப்போ நாம ஒரே இடத்த சுத்துறோம்னா நாம எங்கிருந்து வேற பக்கம் போய் பார்க்கலாம். அது அந்த சமாதி இருந்த இடம். ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா? நீ திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இந்த டைரக்ஷன்ஸ் படி தான் உங்களை வழி நடத்துறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே? சரி, என்னது இது? இந்த இடத்துலயும் இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, முதல்ல நான் போய் பார்க்குறேன். ஏன்னா நீங்க எல்லாம் இங்க வந்து மாட்டினதுக்கு நான் தானே காரணம். நல்ல வேலை நீயே கேட்டிய. உனக்கு தானே இங்கே இருக்கிற எழுத்தெல்லாம் புரியும். போய் படிச்சு பாரு. போயா வாத்தி. தைரியமா போ. கொஞ்சம் இருங்க ப்ரொஃபஸர். போலோவோட குதிரை ரத்தம் தான் இது. அப்ப சரி. இது அந்த ஜந்து தான் பண்ணியிருக்கு. ஆனா இப்போ அது இங்க இல்ல. இந்த இடத்துக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இங்க நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. உடனே வேலையை முடிச்சிட்டு வாங்க.
என்னையா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் செய்யறேன். நாம இங்கேயே செத்து போயிருவோம். அவங்க பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னது? இங்கிருந்து வெளியே போற வழியை நான் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? அப்புறம் அவங்களுக்கு என் உதவி தேவையில்லை, என்ன கொன்றுவாங்க. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க தம்பி. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வழி கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய். இந்த செவுத்துல இருக்கிற எழுத்துக்கள்ல நமக்கான பதில் இருக்கும். ஏதோ கொஞ்சம் லைட்டை காட்டு, இங்க இருக்கிறத நம்ம படிச்சு பார்க்கலாம். இதை நகர்த்தி பார்க்கலாம். அப்படிதான், தள்ளு தள்ளு, விடாதீங்க, தள்ளுங்க, கம் ஆன். அந்த மக்னூராத்தை திரும்ப எழுப்பி விடுறத பத்தி தான் இதுல போட்டிருக்கு. அது இந்த உலகத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. பாவம் இந்த குதிரை. என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்க எதுமோ சொன்னீங்களே. என்ன? என்னது இது? அமீர், சொல்லுங்க. எல்லா தீப்பந்தத்தையும் ஏத்தி விடு. இருங்க, நான் அதை போய் கொண்டு வரேன். சரி சரி, இப்போ ட்ரை பண்ணலாம். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி சரி, இந்தாங்க ஹெல்ப் பண்ண. லூயிஸ், நல்லா இடு. இங்க இன்னமும் சமாதிகள் இருக்கா என்ன? ஆமா, 9 இருக்கு. இந்த உலகம் முழுக்க அது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அந்த 9 பேரும் எழுந்த பிறகு இந்த மொத்த பூமியையும் ஆழ்வார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய தலைவன் எங்கு வருவான்? இது தலைவனா? அப்படின்னா அப்துல் அல்கசரித் சொன்னது எதுவுமே பொய் இல்லை போல. ப்ரொஃபசர், நீங்க சொன்ன பிட்டு வந்து இங்கே இருக்கு. மரணத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களே மக்னூராத்திற்கு இரையாக ஆவார்கள். இது இரையாவாங்களா? ஆமா, அதுக்கு அவங்க தான் உணவா இருப்பாங்க. அதான் இங்க எழுதியிருக்காங்க. கடவுளே. அப்படின்னா இங்க இருக்கிறது பல்லாயிரம் வருடங்களாய் வாழ்ந்து வந்த அந்த அரக்கன் மரணத்தை கூட வெற்றி அடைந்தவன். இந்த மக்னூராத்துடைய உயிரை அவன் மாஸ்டரால் மட்டுமே எடுக்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க மாஸ்டர்னு சொல்லப்படுறவருக்கு இவங்க செய்யற நரபலி தான் அது. அதாவது வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட அவங்க மாஸ்டர் திரும்பவும் அழிவில்லாத கடவுளா மாறுறது தான் அதுக்கான அர்த்தம். அப்படின்னா இங்க இருக்கிறது அர்த்தமே இல்லாத விஷயங்களை தான் இங்க பதிச்சிருக்காங்க. அப்ப இது இதை வந்து பேலிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை மாத்தி எழுதினாலும் அதே அர்த்தம் தான். இங்க பாருங்க ப்ரொஃபசர், இங்க இருக்கிற இந்த வார்த்தையை பாத்தீங்களா? இங்க இருக்கிற என்ட்ரன்ஸ்ல இருக்கிற டோர் மாதிரி வளைவா இல்ல? இது என்ட்ரன்ஸா எக்ஸிட்டான்னு தெரியல, ஆனா இது பாக்குறதுக்கு வந்து. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? பாக்குறதுக்குன்னு சொன்னேன். ஏன் கேக்குறீங்க? என்ட்ரன்ஸ் இல்லைன்னா எக்ஸிட்னு சொன்னியே, அப்போ அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்கு. அமீர், நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ். அது எனக்கு சரியா தெரியல. ஏன்? இங்க இருக்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இதுல தான் இந்த இடத்தோட வழி அடங்கி இருக்கு. அப்படின்னா ஒரே எழுத்தை மாத்தி மாத்தி படிக்கிற மாதிரி எதுக்கு பேலண்ட்ரோம் யூஸ் பண்ணாங்க? அது ஏன்னா நீ இந்த வழியா வெளியே போனாலும் இல்லை இந்த வழியா உள்ள வந்தாலும் நீ பார்க்க போறது ஒரே ஒரு வழியை மட்டும்தான். அதனால இங்க வந்த பக்தர்கள் எல்லாம் இந்த வரிகளை படிச்சு பார்த்து தான் இந்த இடத்தோட வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரொஃபசர், அப்போ இதுக்கு அர்த்தம்? அதே தான் அமீர் தம்பி, இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போயிடலாம். ப்ரொஃபசர், குதிரை உயிரோட இருக்கிறது அசைஞ்சது. என்ன உளறு? அது எப்படி அசையும்? நீங்களே பாருங்க. அது வயிறை கிழிஞ்சிருக்கு பாரு. பொறுமையா பின்னாடி வா, பின்னாடி போயிடு. சரி. பார்த்து நீ இருக்கிற இடத்தை விட்டு அசையாம அப்படியே ஏறு.
Roth, Grisats, Ushi, Gran. நீங்க அற்புதமா இருக்கீங்க. என்னோட மனித இனத்தை பொறுத்தவரை கடவுளை முதல் தடவையா நான் தான் பார்த்திருக்கேன். அதுவும் கடவுளை நான் தொட்டு பார்த்திருக்கேன். அமீர் வந்துரு சீக்கிரம் வா வா அந்த புக் விட்டுட்டு வா நம்ம இருந்து போயாகணும். அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு அது இருக்கும்னு தெரியல. நாம இங்க இருந்து உடனே போயாகணும். அந்தாள் எங்க? அதான் பிரச்சனை முடிஞ்சதுல. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன விடுங்க. என்ன பிளான் பண்ற? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? அவரை கொன்னலான்னா அவர் தான் சொன்னாரு. இப்ப என்ன அவனை கொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? போதும் நிப்பாட்டுறீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. நீ ஒரு மிருகம். போடியா வாயை மூடிடு. என்ன போடியா? அந்த பெரியவரை கொன்னுடுவேன்னு நீ மிரட்டினியா? அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரா? ஒழுங்கு மரியாதை கையை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுவும் செய்யல. இவன் உளறானா? ரொலாண்ட், நீங்களே உன்னோட பேக்கை செக் பண்ணி பாருங்க. காட்டு. இல்ல நான் தர மாட்டேன். நன்றி கேட்ட நாயே. இல்ல நான் எதுவுமே பண்ணல. சமாதியில இருந்தானே எடுத்த. இந்த பிரச்சனை எல்லாமே ஒன்னால தான்டா. நாயே கொல்றடா. மிகேல் வேணா. இரு மிகேல். காட்டுத. இங்க கொடு. என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த சுரங்கத்திலே உன்னை புதைச்சிருக்கணும் தெரியுமா? இதை கொண்டு போய் போலோ அப்புறம் சாண்டினியோட குடும்பத்துக்கு கொடுக்க போறேன். அந்த ப்ரொஃபசர் குடும்பத்துக்கும் தான். அதுக்கு முதல்ல நாம இங்க இருந்து வெளியில போகணும். அந்த ஆள் இல்லாம எப்படி வெளியே போவீங்க? அப்ப இங்கே செத்துருவோன்றியா? இல்ல கொஞ்சம் இருங்க. இதை வச்சு நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம். இந்த வழியா? இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் யோசிக்கிறேன். இதுல இருக்கிறது படி இங்க இருந்து நம்ம எப்படி போகணும்னா... என்ன சத்தம் அது? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் அசையாம இருக்க. உங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அது வெளியே வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிடாத. வாயா மூடுற லூயிஸ். நான் லைட்டை போடுறேன், ஆன் பண்றேன். வேண்டாம் சொல்றதை கேளு. அமீர், இங்க இருந்து ஓடி போயிடு. நோ!
நாம இங்க இருந்து போகணும், சீக்கிரம். இப்ப சொல்ல, எந்த பக்கம்? கொஞ்சம் இருங்க, இது எனக்கே தெரியல. இருங்க, இந்த புக்கை நான் பார்த்து சொல்றேன். காட்டுங்க. இந்தாங்க. அந்த சமாதியை நான் தான் திறந்தேன். லூயிஸும் போலும் அதுக்குள்ள இருக்கிறத பார்க்க விரும்பினாங்க. அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் திறந்தேன். அப்படி பார்த்தது எல்லாமே என்னுடைய தப்பு தான். ஆனா இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, நாம இங்க இருக்கோம். நீ எப்படி போறது? நான் மிகையில் இல்லாமல் எப்படி? அவன் திங்ஸ் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். விட. அப்போ லூயிஸ் அவனை இருட்டுக்குள்ள அது இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நாம மட்டும்தான் இருக்கோம். ஓகே, அதனால இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும். அதை நம்ம தடுக்கணும். அது இந்த இடத்த விட்டு வரக்கூடாது. அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா இருக்கிற எல்லாரையுமே கொன்னுடும். மேல இருக்க மைனர்ஸை முதல்ல கொல்லும், அப்புறம் உங்க குடும்பங்களை. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன சொல்ற? நாம வெறும் மைனஸ் தானே, நம்மளால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு இன்னமும் புரியல? என்னடா புரியல? எல்லாருமே செத்துட்டாங்க. இங்க செத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் பொறுப்புன்னு தெரியுமா உனக்கு? அதனால எனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்லாத. எனக்கு நண்பர்கள், குடும்பம் எல்லாமே இவங்க தான். ஆனா நீ அப்படி கிடையாது. அதனால எதுவும் பேசாத. இனிமே நீ தனியா போய்க்கோ, நான் தனியா போய்க்கிறேன். நாம இப்போ பேலண்ட் ரூமுக்கு நடுவில் இருக்கோம். அதாவது பாதி வழியில இருக்கோம். இந்த பக்கம் போகணும். இது என்னது? ஓ நோ, நம்ப முடியல. இவங்க தான் செயின்ட் லூயிஸ் மைனர்ஸ். இந்த இடத்துக்கு சீல் வச்சதே தெரியாம இவங்க இறந்துட்டாங்க. நமக்கும் இதே கதி தான். அநேகமா இவர் தான் ஷார்ட் ஃபயரராக இருக்கணும். இந்த இடத்த வெடிக்க வச்சு வெளியில போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பா கூட இங்கேருந்து வெளியில போக முடியல. என்னை மன்னிச்சிரு ஆமீர். நம்ம 2 பேரும் இங்கேயே சாக வேண்டியதான். இங்கேருந்து திரும்பவும் போக முடியாது, வெளியவும் போக முடியாதுல்ல. இந்த இடத்தோட ஆக்சஸ் பாயிண்ட்னா அது இதுதான். ஆனால் இந்த இடத்த சீலும் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் இந்த வழியை பற்றி நம்ம இன்னும் யோசிக்கல. அந்த வழி பீடம். அந்த வழியை நம்ம நேராக மேலே போயிடலாம். இங்கே வா மேலே. இதை பார்த்து அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்ல. அந்த ப்ரொஃபஸர் நம்ம எல்லாரையும் திரும்ப அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக பார்த்தாரு. இந்த செவுத்தில் இருக்கிற வழியை அவர் ஃபாலோ பண்ணாரு. ஆனால் அவர் பண்ணது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா அவர் அப்ஜெக்டை பயன்படுத்தினாரு. பொதுவாக அரபிக் மொழியை ரைட்லேருந்து லெஃப்ட் தான் படிப்பாங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு படிக்க மாட்டாங்க. அதனால நம்ம இதை தலைகீழாக பார்க்கணும். இந்த வழியை திருப்பி பார்த்தோன்னா அந்த பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ரைட்டில் போகணும். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் ரைட்டு, லெஃப்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. இது விளையாட்டு மாதிரி இருக்குல்ல. அப்போ வா, இந்த இடத்த விட்டு போகலாம். இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். வா போலாம்.
அமீர்! அவனை விட்டுடு. அச்சயம் அச்சயம் அப்படியே இரு. வேண்டாம் லூயிஸ், அவனை விட்டுடு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு எதுவுமே புரியல. நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற? என்னை இந்த இடத்தை விட்டு வெளியில அனுப்பு. இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பு மாஸ்டர். மாஸ்டரா?
இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும். மக்னோரத்துக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான். அவரை விடுவிச்சவங்க என்ன விடுவே. உன்னோட உயிரை எனக்கு கொடுத்துரு. ஆன்மா எனக்கு வேணும். அப்படி கொடுத்தா நீ கடவுளாயிடலாம். உன்னால என்ன கடவுளாக்க முடியுமா? முடியும். ஆனா நீ இங்கிருந்து போக விட மாட்டேன். இந்த இடம் தான் பலிப்பீடம். அமீர், ரோலாண்ட், என் கையை வந்து பிடிச்சுக்கோ சீக்கிரம். கம் ஆன். அப்படிதான், வா வா வா, சீக்கிரம் வா. கம் ஆன். அவ்வளவுதான், கம் ஆன். அப்படிதான், கம் ஆன். நீ சொன்னது சரியா போச்சு. இந்த இடத்த வெடி வச்சு ஒரே அடியா மூடிடுவோம். வா போலாம். கம் ஆன். ஓகே அமீர், தைரியமா இரு. அப்படியே மேல வா. இது வெடிச்சதுன்னா மொத்தமா முடிஞ்சது. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் மேல போய் ஆகணும். சரி, ஓகே ஓகே. Come on, அமீர், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. இல்ல, என்னால முடியாது. முடியும். Come on. இது மொத்தமா முடிச்சிடலாம். என்ன சரியா? அது வந்துருச்சு. ஹேண்டில் கூட. ஹேண்டில் எங்க இருக்கு? நோ, அங்க இருக்கு. அதை எடுக்க முடியாது அமீர். அது கிட்ட வந்துருச்சு. அங்க பாரு, வந்துருச்சு அமீர். வேண்டாம் அமீர், சொல்றதை கேளு. வேண்டாம் அமீர். அமீர், அது நம்ம கிட்ட வந்துருச்சு அமீர், விட்டுடு. அப்படிதான், வா. இப்படி பண்ணணும். கிட்ட வா. நம்முடைய நண்பர்களுக்காக பண்ணுங்க.